தமிழரசு கட்சியில் இருக்கின்ற நபர்கள் இன்றைக்கு போதைப் பொருள் வியாபாரிகளாக மாறி இருக்கின்றார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய அப்பனார் உடல்ல மகன்மாரும் கூட இன்றைக்கு போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுவதாக கடந்த காலங்களில் இருந்து தெரிய வருகிறது. வேறு எந்த பதங்களும் கிடையாது. அதனால் பழைய குருடி கதவு துறன்னு சொல்லி போட்டு பழையபடி இவர்கள் பழைய புராணங்களை மாத்திரம் பாடுகின்ற நபர்களாக இருக்கின்றார்களே தவிர வேறு எதுவும் அல்ல. ஜெயசங்கரிடம் சென்று எங்களுடைய தமிழ் கட்சிகள் கோல் கொள்ளுகின்றார்கள். அதுவும் அவன் போராடினான், இவன் போராடினான், அவர்கள் இன்னருடைய ஆக்கள், இவர்கள் இன்னுடைய கைகூலிகள் என்று கூறினார்களே தவிர இந்த எதிர்கட்சியினர் முன்னர் குறிப்பிட்டார்கள். அதாவது இந்த அரசாங்கம் வந்தவுடன் நாட்டில் இனவாதம் வந்துவிடும், அல்லது தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை அதிகரித்துவிடும், அல்லது வெள்ளவேன் வந்துவிடும். அதே போன்று தமிழ் மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியாது. அது மாத்திரமல்ல, சிங்கள மக்கள் மத்தியிலும் கூட பௌத்த வழிபாடுகளை கூட செய்ய முடியாது, தமிழர்களும் செய்ய முடியாது, இஸ்லாமியர்களும் செய்ய முடியாது, அவர்கள் பரதானிய முடியாது. இப்போ இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள். ஒரு மறுபுறத்தில் சொன்னார்கள், இந்த அரசாங்கத்தில் ஓடுவது வேறு எதுவும் 3 மாதம் தான், அல்லது ஏப்ரல் மாதம் முடிகிறது, அல்லது டிசம்பர் மாதம் முடிய போகிறது. அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு வெளிநாட்டு உதவி கிடையாது, அல்லது வெளிநாட்டு ராஜதந்திரம் கிடையாது. இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கொண்டுதான் இவர்கள் கடந்த காலங்களில் இவருடைய தேர்தல் பிரச்சாரமாக இருக்கு. ஆனால் இன்றைக்கு அவைகள் அனைத்துமே பொய்யாக்கப்பட்டு மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கமாக, மக்களாலேயே புகழ்ந்து பாடுகின்ற அரசாங்கமாக மாறியது. அதனால் இன்றைக்கு நாளுக்கு நாள் அரசாங்கத்துடைய செல்வாக்கு அதிகரித்து வருகின்றது. மக்கள் மத்தியில் உண்மையிலேயே இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் திருடர்கள், மோசடிக்காரர்கள், லஞ்ச ஊழல் பேர்களால் ஆளப்பட்ட நாடு. அது மாத்திரமல்ல, போதைப் பொருள் வியாபாரிகள் நிறைந்த நாடாக இருக்கிறது. இப்பொழுது கூடும் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா தமிழரசு கட்சியில் இருக்கின்ற நபர்கள் இன்றைக்கு போதைப் பொருள் வியாபாரிகளாக மாறி இருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய அப்பனார் உடல்ல மகன்மாரும் கூட இன்றைக்கு போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுவதாக கடந்த காலங்களில் இருந்து தெரிய வருகிறது. அப்போ இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் இவர்கள் மீது தொடர்ந்து இருப்பதன் காரணமாக இவர்களுக்கு இன்றைக்கு அரசியல் செய்வதற்கோ அரசியல் பேசுவதற்கோ வேறு எந்த பதங்களும் கிடையாது. அதனால் பழைய குருடி கதவு துறன்னு சொல்லி போட்டு பழையபடி இவர்கள் பழைய புராணங்களை மாத்திரம் பாடுகின்ற நபர்களாக இருக்கின்றார்களே தவிர வேறு எதுவும் அல்ல. அதுதான் எனக்கு விஷயமாக இவர்களுடைய இந்த கூட்டு பற்றி நாங்கள் சொன்னது. உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அதாவது இந்த ஜெய்சங்கர் அவர்கள் வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு வந்தபோது நமது தமிழ் கட்சிகள் எல்லாமே சென்று சந்தித்தார்கள், கைலாக கொடுத்தார்கள், கட்டி அணைத்து கொண்டார்கள். ஆனால் இங்கே எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு வடக்கில் பூதகரமாக இருக்கின்ற பிரச்சனை தான் வேறு எதுவுள்ள இந்திய மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு. அவர்களுடைய ஆக்கிரமிப்பு என்பது வேறு எதுவுமல்ல, எங்களுடைய மீனவர்கள் தலையில் இடியை வீழ்த்துகின்ற, அவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குகின்ற, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குகின்ற வேலையை செய்கின்றார்கள் இந்திய மீனவர்கள். அப்போ அந்த விஷயமாக இந்தியாவில் வந்திருக்கின்ற பிரதான ஒரு அதிகாரியோடு அல்லது வெளிநாட்டு வெளிவிவகார அமைச்சரோடு இவர்கள் பேசியிருக்க வேண்டிய விடயம் என்ன? இந்த பிரச்சனை யாரும் வாய் திறக்க. அது மாத்திரமல்ல, மக்கள் தாங்களுடைய எதிர்ப்பினை தெரிவிக்கின்ற போது மக்கள் தங்களுடைய உள்ள குமுறல்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை செய்து அந்த போராட்டத்தின் மூலமாவது எங்களுடைய இந்திய மீனவர்களுடைய வருகை தடுக்க முடியுமா என்ற முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது ஜெயசங்கரிடம் சென்று எங்களுடைய தமிழ் கட்சிகள் கோல் கொள்ளுகின்றார்கள். அதுவும் அவன் போராடினான், இவன் போராடினான். அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்திய தூதரகத்துக்கு எதிராக பேசினார்கள், அவர்கள் இன்னருடைய ஆக்கள், இவர்கள் இன்னுடைய கைகூலிகள் என்று கூறினார்களே தவிர அவ்வாறு இங்கு இருக்கின்ற மக்களை சுயமாக எழுந்திருந்து போராடிய மக்களை காட்டி கொடுத்தார்களை தவிர வேறு எதுவும் கிடையாது. தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். அந்த தொடர்ச்சியாக எடுக்கின்ற நடவடிக்கையில் ஒன்றுதான் இப்பொழுது அண்மை நாட்களில் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களுடைய கைது. அது மாத்திரமல்ல, நாங்கள் எதிர்வரும் காலங்களில் கூட நாங்கள் இது சம்பந்தமாக கூடுதலான ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கும் அதன் மூலமாக இவைகளை
தடுத்து நிறுத்துவதற்கு எதுவான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று நாங்கள்